அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட ஈவினிங் குட்டி விலாக் பார்க்கலாமா? என்னடா இது லைஃபு, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குன்ற மாதிரி தான் என்னோட லைஃப்பில் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. என்ன பண்ணுறது, சரி போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுக்காக இது சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் வேலைக்கு போகலாம் டிசைட் பண்ணேன், பட் அது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. என்ன பண்ணுறது, சரி நம்ம வீட்டிலேயே செய்கிற ஒரே வேலை இந்த வீடியோ எடுக்கிறது தான், அதையாவது ஒழுங்காக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாளையம் கொட்டிட்டு எப்போயும் நம்ம தொடப்போம்ல, அந்த மாதிரி தொடச்சி முடிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப நாள் அந்த அடுப்பை பற்றி கேட்டுட்ருக்காங்க. நான் இதை வாங்கி வந்துட்டு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு சிஸ்டர், ஆனால் எந்த ப்ராப்ளமும் வரலை இப்போ வரைக்குமே. இது விடிஎம் கம்பெனி தான். நான் வாங்கும்போது 6500 இருந்துச்சு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன், 8000 இருக்குது. ஆனால் நம்ம நேரில் கடையில் போய் வாங்கினோம்னா நம்ம ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது சொல்லிட்டு சிஸ்டர் அவ்வளோதானே, எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை இது வரைக்கும் இந்த அடுப்பில். எனக்கு போகிற போக்கில் அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி பாத்திரம் பாப்பா ஈவினிங், ஐயோ வளர்றேனே, பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி வச்சு முடிச்சலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. காலையிலேருந்தே கொஞ்சம் மூட் ஆஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணி அது சொதப்பி அலம்துலாம் சொல்லுத்தாங்க. அப்புறம் குட்டி வரையும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்ஷால்லா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, எப்போயும் நம்ம ஈவினிங் ரொட்டீன் என்ன இருக்கும், டீ போடுறது, துணி காய போடுறது, துணி மடிக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல, அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வேறு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் வந்துட்டு படிக்க வைக்கணும். இன்றைக்கி வந்துட்டு ஹிந்தி எக்ஸாம் தான். எனக்கு பெருசாக ஹிந்தி தெரியாது, இருந்தாலும் போகிற போக்கில் சொல்லி கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் பாலை எடுத்து வச்சுட்டு அப்படியே நமக்கு டீயை போட்டுடலான்னு சொல்லிட்டு டீயை தான் போட்டுட்டு இருந்தேன். ஆமாம், உன்னை மிஸ் பண்ணாங்களா கேளு, என்னை மிஸ் பண்ணீங்களா கேளு. நானும் உங்களை மிஸ் பண்ண சொல்லு. ஆமாம், அஃப்ரா குட்டிக்கு அப்படியே டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு, சாரி எனக்கு டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். அம்மா கொஞ்சம் மீனான எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி இதை வச்சு நைட்டை பொழுதை கழிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்னமோ இப்போல்லாம் சாம்பிராணி போட்டால் கொஞ்சம் நல்ல வைபாக இருக்கா, அதனால சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணியும் போட்டுட்டு இனிமேல் அஃப்ரீன் அம்மாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். பெட் கவரெல்லாம் நீட் பண்ணியும் முடிச்சாச்சு. நம்மளும் ஒன்று ஒன்று ஏதாவது ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகலான்னு பார்க்குறோம். எங்கிட்டு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. நீங்களே என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு மனசில் தோணிகிட்டே இருக்கும்ல, ஆனால் எதுவுமே ஒழுங்காக ப்ராப்பராக என்னால் பண்ண முடியலை. இன்ஷால்லா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பான், அதை கண்டுபிடிக்கணும் இன்ஷால்லா. சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டீயை சுட சுட ஊற்றி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிற வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷனாக இருக்கணும்.